வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி காராமணின்னு சொல்கிற நம்ம தட்டம்பயிறு பெரட்டல் தான் பார்க்க போகிறோம். இது பெரட்டல், சுண்டல் எது வேணாலும் சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் சைடிஷாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த கம்மங்கூழ், கேப்பக்கூழ் இந்த மாதிரி கூழ் ஐட்டத்துக்கு, கருப்பு கவுனி கஞ்சிக்கு, இந்த மாதிரி கஞ்சி ஐட்டத்துக்குலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கு. பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் தான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்க்குறேன் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க என்னென்னு. இந்த மாதிரி இது பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்யலாம். நம்ம காராமணி இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற தேங்காய், சோம்பு, சீரகம், வெங்காயம், தக்காளி இதுக்கு தான் வேறு இன்க்ரீடியன்ஸ் எதுவும் அரைக்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான். காராமணியை முதல் நாள் ஊற வைக்க மறந்துட்டிங்கனாலும் லைட்டாக குக்கரில் வறுத்துட்டு அப்படியே குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். நமக்கு இந்த சுண்டல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். காலையில் இது ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.